ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எப்படி ஒரு இன்டர்ன்ஷிப் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெஸ்யூம் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ ஜாப்க்கான ரெஸ்யூமில் கண்டிப்பாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் உங்களால் போடலாம், இன்டர்ன்ஷிப்ஸ் போடலாம். ஆனால் ஒரு இன்டர்ன்ஷிப்க்கு ஒரு ரெஸ்யூம் கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப மினிமலான விஷயங்கள் இருந்தால் போதும். ஸோ என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்கணும், எப்படி ரெஸ்யூம் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது மாதிரி உங்களுக்கு ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் வேணும் அப்படின்னா Career Growth 360க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ரெண்டு விதம் இருக்குது. இப்போ இன்டர்ன்ஷிப் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் நீங்கள் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக ஒரு கலர்ட் ரெஸ்யூம் கூட போட முடியும். ஸோ கலர்ட் ரெஸ்யூம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக டெம்ப்ளேட் இருக்கும். அதில் உங்களால் ரெஸ்யூம்ஸ் கிரியேட் பண்ண முடியும். ஆனால் இன்னைக்கு நம்ம எப்படி வேர்ட் டாக்குமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் ரெஸ்யூம் போடுறது அப்படின்னு பேசிக்காக பார்க்கலாம். அதுக்கப்புறமேலு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கலர்ட் ரெஸ்யூம் போடுறதை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமலாக இருக்கக்கூடிய ரெஸ்யூம் தான் இது. 2 pages இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுடைய நேம் நீங்கள் போடுங்க. ஸோ ஹெட்டர் பார்ட்டில் உங்களுடைய நேம் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் போடணும். கான்டாக்ட் டீட்டெயில்ஸில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ் இருக்கணும், உங்களோட மொபைல் நம்பர் இருக்கணும், அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி இருக்கணும். ஸோ இது எல்லாமே கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர், யூஸ் பண்ணுற மெயில் ஐடி கொடுங்க. அதே மாதிரி இதில் உங்களுக்கு லிங்க்டின் ஐடி இருக்குது அப்படின்னாலும் அதை நீங்கள் அடிஷ்னலாக இங்கே ஆட் பண்ணிக்கலாம் ஹெட்டர் பார்ட்டில். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ்ல நீங்கள் எந்த காலேஜில் படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கீங்க, மேபி எந்த இயர் அப்படிங்கிறத நீங்கள் அங்கே டினோட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸோ ப்ரோக்ராமிங் ஃபீல்டா இல்லை என்ன ஃபீல்டோ அந்த ஃபீல்டை நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குது, உங்களுக்கு இப்போதைக்கு ஒரு பேசிக்காக எனக்கு எதாவது தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ஸோ ஐம் ஸ்ட்ராங் இன் தி பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஜாவா, அந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்துல போட்டுக்கலாம். அடுத்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். ஸோ உங்களுக்கு என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கா, இல்லை டேட்டா பேஸ் ரிலேட்டடாக தெரிஞ்சிருக்கா, வெப் டெவலப்மெண்ட்டில் தெரிஞ்சிருக்கா, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் டெக்னிக்கலில் போட்டுக்கலாம். அடுத்து உங்களுக்கு எதுவுமே இல்லை கண்டென்ட் அப்படிங்கிறதுனால நம்ம அபவுட் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி ஆட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் எந்த அளவு ரொம்ப ஒரு குயிக் லேர்னரா, இல்லை எந்த விஷயத்துல நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன், உங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஜஸ்ட் அபவுட் மீல நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ என்ன குவாலிஃபிகேஷன், எந்த ஸ்கூல், காலேஜ், எந்த இயர் ஆஃப் பாசிங், பர்சன்டேஜ், இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு டேபுலர் காலம் மாதிரி ரெடி பண்ணிட்டு அந்த டேபிளில் நீங்கள் ஜஸ்ட் பிளேஸ் பண்ணால் போதும். அடுத்து உங்களோட கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பாஸ்ட் 2 yearsல நீங்கள் எங்கேயாவது இன்டர்ன்ஷிப், பேப்பர் ப்ரெசன்டேஷன்ஸ் அதெல்லாம் போயிருந்தீங்க அப்படின்னா ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணலாம். அடுத்து உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ், ஸோ டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் மதர் டீட்டெயில்ஸ், லாங்குவேஜ், நேஷனாலிட்டி இதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும். அடுத்து டிக்ளரேஷனில் நீங்கள் கொடுத்துருக்கிறது எல்லாம் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டு உங்களுடைய அதுக்கப்புறமேலே டிக்ளரேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமேலு நீங்கள் இந்த இடத்துல டேட், பிளேஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய நேம் ஆர் சிக்னேச்சர். ஸோ இதுதான் ஒரு மினிமலாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இதில் நீங்கள் இதில் ரொம்ப கான்சென்ட்ரேஷன் பண்ண வேண்டிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ஜெக்டிவ்ல நீங்கள் உங்களை பற்றின கரெக்டான ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸை கொடுத்துருக்கணும். அதே மாதிரி ஸ்கில்ஸ் உங்களுக்கு எது ரொம்ப பேசிக்காக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் பேசிக் அப்படின்னு மென்ஷன் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் மேலே அபவுட் மேலே கண்டிப்பாக உங்களோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எதையுமே மார்க் பண்ணக்கூடாது, ஒன்லி பாசிட்டிவ் பாயிண்ட்ஸை நீங்கள் சொல்லணும். ஸோ உங்களோட கிராஜுவேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் மேலே உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் ஏதாவது போயிருந்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு ஏதாவது அச்சீவ்மெண்ட்ஸ் இருந்தால் கூட இந்த இடத்துல அதை ஆட் பண்ணிக்கலாம். இது இல்லை அப்படின்னா மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னாலே போதும். இதுதான் ஒரு ப்ராப்பரான ஒரு இன்டர்னுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ரெஸ்யூம்ல இவ்வளோ டீட்டெயில்ஸ் இருந்தால் போதும். இது இல்லாமல் நீங்கள் ஒரு கலர்டு இது ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோஸ் வேணும் அப்படின்னா Career Growth 360க்கு சப்ஸ்கிரைப்